இந்தியாவில் பிரம்மாண்டமான முறையில் 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் ராமர் கோயில் எழுப்பப்பட்டது. இந்த கோயில் எழுப்பப்படுறதுக்கு முன்னாடியும் சரி, திறப்பு விழாவுக்கு அன்றும் சரி, பல சர்ச்சைகளை சந்திச்சிருக்கு. அரசியல் ரீதியில் பல சர்ச்சைகளை சந்திச்சிருக்கு. அப்படி சந்திச்சுக்கிருக்க இந்த ராமருடைய சிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வடகலை தென்கலை இவங்க ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமர், அந்த குழந்தை ராமர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய நெற்றில் இருக்கும் நாமம் எங்களுடையது அப்படின்னு சொல்லி அவங்க புது சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அயோத்தியில் திறக்கப்பட்ட அந்த குழந்தை ராமர் பலக ராமர், அதாவது குழந்தை உருவத்தில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் கையில் வில்லு எதுவுமே கிடையாது, சாந்தமான முகத்தில் அவர் காட்சி கொடுக்குறான்னு சொல்லி எல்லோரும் பெருமையாக பேசி அதை ஒரு பக்தி மயத்தில் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே சர்ச்சையாச்சு. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை அப்படி சொல்லி 2 பிரிவுகள், வைணவத்தில் 2 பிரிவுகள் இவங்க பிரச்சனை பண்ணிக்கிருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அங்க இருக்கிற அயோத்தியில் இருக்கிற ராமர் எங்களுடைய ராமர், அவருடைய நெற்றியை பாருங்க, நான் எங்களுக்கான ஒரு நாமத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சை கிளப்பியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தா தென்கலைக்காரங்க இன்னைக்கு அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற, அதாவது அந்த அயோத்தியில் இருக்கிற ராமருடைய நெற்றியில் இருக்கும் நாமம் ஷார்ஃபா இருக்கும். ஷார்ஃபா இருக்கிறதுனால அது எங்களுக்குரிய நாமம், அது எங்களுடைய ராமர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து பல பேர் என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வடகலை தென்கலை அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு. வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னா பல பேருக்கு புரியாது. அத்திவரதர் கோயில் அப்படின்னா சொல்லலாம், எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அத்திவரதர் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அத்திவரதர் கோயிலில் மாட்டு பொங்கல் வருது பார்த்தீங்களா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்னன்னா விசேஷமா பலை சீர்வரம் பழவேட்டை உற்சவம் ஒன்று நடக்கும். அந்த உற்சவம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திவ்ய பிரபந்தம் சமஸ்கிருதத்தில் பண்ணுறதா இல்லை தமிழில் பண்ணுறதான்னு சொல்லி ஏற்கனவே பல ஆண்டுகளாக அங்கே சர்ச்சைகள் வெடிச்சுக்கிருக்கு. அன்னைக்கு அந்த பார்வேட்டை அன்னைக்கு மறுபடியும் சர்ச்சை வெடிச்சு அன்னைக்கு 2 பக்கமும் தென்கலைக்காரங்களும் சரி வடகலைக்காரங்களும் சரி அடிச்சு மோதி கைகலப்பா இருந்துச்சு. இது பல விஷயத்துல விமர்சிக்கப்பட்டது. சரி, அப்படி என்னப்பா இந்த நாமத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த நாமம், அதாவது வடகலைக்காரங்க அப்படிங்கிறவங்க நாமம் யூ சைஃப்ல இருக்கு. அதே தென்கலைக்காரங்களுடைய நாமம் பார்த்தா ஷார்ஃபா ஒயிட் டைப்ல இருக்கும். இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். இந்த 2 நாமத்துக்குள்ள என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா, யூ சைஃப்ல இருக்கிற நாமத்தை உருவாக்குனவங்க அப்படின்னு பார்த்தா ராமானுஜம், அதாவது வடகலைக்காரங்க. அந்த வடகலைக்காரங்க என்னன்னா சமஸ்கிருத பாரம்பரியத்தின் படியில உருவாக்கப்படுறாங்க. அதுவும் ராமானுஜ வேதாந்த தேசியர் இந்த வடகலையை உருவாக்கி இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதத்துல தான் அங்க திவ்ய பிரபந்தம், அதாவது 4000 திவ்ய பிரபந்தம்னு கேள்விப்பட்டிருப்பான். அந்த 4000 திவ்ய பிரபந்தம் சமஸ்கிருதத்துல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ராமானுஜர் சொல்றாரு. அதே இந்த தென்கலைக்காரங்க என்னன்னா, அவங்களுடைய நாமத்தை பார்த்தோம்னா ஒய் சைட்ல இருக்கும்ல, அவங்க என்ன, அவருடைய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தா வரவர முனி அப்படி சொல்லி ஒருத்தர். அவர் 1370 இருந்து 1443 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தென்கலைக்காரங்க திவ்ய பிரபந்தத்தை தனது எளிமையான மொழியில, அதாவது தமிழ்ல கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த காலகட்டத்திலிருந்து வைணவத்துல 2 பேரா பிரிஞ்சுட்டாங்க. ஒன்னு தென்கலைக்காரங்க, ஒன்னு வடகலைக்காரங்க அப்படின்னு சொல்லி பிரிஞ்சதுனால பல பிரச்சனைகள். ஏன்னா அங்க இருக்கிற பெருமாள் கோயில்ல நான் திவ்ய பிரபந்தத்தை தமிழ்ல தான் பேசுவோம், தமிழ்ல தான் படிப்போம் அப்படின்றாங்க. இல்ல, நாங்க சமஸ்கிருதத்துல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்ததுல தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிடுச்சு. இதுல என்னன்னா, திருநெல்வேலி இருக்கு பாத்தீங்களா, திருநெல்வேலியில நாங்குநேரியில கோயில்ல யானைக்கு எந்த நாமம் போடுறது, வடகலைக்காரங்க மாதிரி நாமம் போடுறதா இல்ல தென்கலைக்காரங்க மாதிரி நாமம் போடுறான்னு சொல்லி ஒரு பிரச்சனையே எழுந்து அது ஒரு பிரச்சனையே ஆச்சு. கடைசி அது வழக்கு பதியப்பட்டு இன்னைக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்க, இப்போ காஞ்சிபுரத்தில் அவங்க சண்டை போட்டு மல்லு கட்டினாங்க.
இந்த பஞ்சாயத்து இப்படியே ஓடிக்கி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம அயோத்தியில் இருக்கிற ராமருடைய சிலையை பார்த்து இது தென்கலைக்காரங்களுடைய ராமம், இந்த நாமம் வந்து ஒரே ஷார்ப்பாக இருக்கு, யூ டைப்ல இல்லை ஒய் டைப்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. பல பேர் இல்லைங்க இது ஒய் டைப்பும் இல்லை யூ டைப்பும் இல்லை, இது பொதுவான நாமம். இப்போ வந்து வட பகுதியில் ஃபுல்லாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற நாமம் அப்படின்னு பார்த்தா தென்கலைக்கான ஒரு ஷார்ப்பான நாமத்தை தான் வட மாநிலத்தவர் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து யூ டைப்பான நாமத்தை வந்து தென் மாநிலங்களில் இருக்கிறவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இது பொதுவான நாமம் அப்படிங்கிறதுனால அவங்க போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே இன்னைக்கு எல்லோரும் வந்து இல்லை இது தென்கலைக்கான நாமம் அப்படி சொல்லி இன்னைக்கு பேசு போல ஆயிடுச்சு. வந்து பொதுவான நாமம் அப்படி சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நாமத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து வடகலை நாமம் மாதிரி இருக்கா இல்ல தென்கலை நாமம் மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்ச சொல்லுங்க. இந்த நாமம் பிரச்சனை இந்த அயோத்தியில இருக்கிற ராமருடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு தினமும் புதுசு புதுசா வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ராமர் கோயில் கட்டும்போதும் பல சர்ச்சைகள், கட்டி முடிக்கப்பட்டு திறக்கும் போதும் பல சர்ச்சைகள். இனி ஒவ்வொரு முறையும் வந்து யாராச்சும் எதவாச்சும் ஒரு பிரச்சனை கிளப்பியிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த கோவில் இன்னைக்கு வந்து 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்தியாவில் உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் பெருமையாப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கான சர்ச்சைகள் ஒவ்வொரு தினமும் புதுசு புதுசாக உருவாக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த நாமம் இன்னைக்கு வந்து புதுசாக உருவாயிருக்கு. நீ அடுத்து என்ன பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறது வந்து போக தான் தெரியும். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற இவங்க வடகலைக்காரங்களாம் தென்கலைக்காரங்களாம் இல்லை இந்த நாமம் எங்க நாமம் தென்கலைக்காரங்க எங்க நாமம் அப்படி சொல்லிக்கிறதால வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்லை இது நம்மளுடைய நாமம் கிடையாது, தென்கலைக்காரங்க நாமம் கிடையாது, இது பொதுவான நாமம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.